ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு அதர் வேர்ல்ட்லி ஈவில் மோனாரிச்சி அனிமோட 4த் எபிசோட பத்தி பார்க்க போறோம். அப்படியே அடுத்த கேமா காயின தூக்கி போட்டு வச்சுக்கிட்டு எந்த கையில இருக்குன்னு கண்டுபிடுறான்னு சொல்லவும், நம்ம ஹீரோவோ இது இல்ல இதுல இருக்குடா அப்படின்னா இந்த கையில தான் இருக்குன்னு சொல்ல வரையான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ டக்குன்னு அவனுடைய கையை பிடிச்சி இழுக்கவும் அவனுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ளார இருந்து நீ குத்துறது நம்ம குண்டா கரெக்டா குத்திடுறான். டேங்கோ பயத்துல நின்னுகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ கண்ணு கட்டிக்கிட்டு கரெக்டா அதில் அடிச்சிடறான். நம்மளால அப்படியே பயத்துல மயங்கி விழுந்தேன். அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்னா ஃபேமிலியை சேர்ந்தவங்க டீல என்னவோ கலந்துட்டாங்க, அதனாலதான் நான் ஆரம்பத்துல தோத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்த்தா உனக்கு எதனா ஆகி இருக்கணுமே அப்படியே நம்ம ஹீரோவா அதை பிடிங்கி சாப்பிட்டு உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடான். வா இது எல்லாத்தையும் கையில தான் ரெடி பண்ணிடலாம். இதோடைய சர்ஃபேஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இதோடைய விலை குறைஞ்சபட்சம் 10 சில்வர் டேல்ஸ் ஆச்சு இருக்கும். நான் இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லவும் அந்த இடத்துக்கு ஒரு ஆண்டி வந்துட்டு இதை 10 டேல்ஸ் கொடுத்து வாங்குற அளவுக்கு என்னடா ஒத்தா இருக்குன்னு கேட்க, உங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, இதோடைய டிசைன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, இதை எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன், நீ சொல்றது எல்லாம் உண்மையா அப்படின்னா எங்கடியே இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜுன் மட்டும் கேசினோக்கு வர வழியில செத்து போயிருந்தானா ஃபர்ஸ்ட் ஜுன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க நம்ம லீ ஃபேமிலியோடைய கதையை தானே முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அது கூட தெரியாத முட்டாளா இருக்கிறீங்களேடா. ஆமா, அதனால தான் நாங்க எங்களுடைய பிளானை மாத்திட்டோம். அந்த ஜொன் மெக்ஷு அந்த ஹாலோஜன் கலந்த டீயை குடிச்சான்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஆமா, உண்மையிலேயே அவன் குடிச்சான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். காம்படிஷன் நடந்துகிட்டு இருந்தப்ப அவங்க 2 பேரும் எந்த ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த டீயை கொடுத்த கப்பை எடுத்துக்கிட்டு வாங்க. அவனும் அந்த கப்பை பார்த்துட்டு இதுல ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த கண்ணாடி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி லென்ஸ் மாதிரி வச்சு அவங்க பண்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுடைய தலையிலேயே யாரோ அடிச்சிடறாங்க. என்ன நீயா ஒரு பிரச்சனையை எப்படி வைலன்ஸ் இல்லாம சரி பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? இதை விட டைரக்டா வேற எதனா வழி இருந்தா அதை எனக்கு சொல்லி கொடுங்க. என்ன நீ எப்பயும் பிரச்சனையா தாண்டா உடுத்துக்கிட்டு இருக்க. இப்ப லீ யுரான கூட என்னவோ பிரச்சனை பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இவங்க என்ன பயங்கரமா கடுப்பேத்துறாங்களே. நான் தனியா நின்று சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எப்பயும் என்ன குறைச்சுதான் எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்த நான் வச்சுக்கோ, லீ யுரான் தான் எங்க ஜெனரேஷனுக்கு முன்னாடி ஒரு ஹேண்ட்ஸமான டேலண்டான காயா இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட சில ஸ்கில்லுகளும் இருக்கு. உன்னை விட இவ்வளவு பேரு நம்மளுடைய ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகடா நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அது அவங்களுடைய பிசினஸ் அங்கிள். இல்லடா அவுச், என்னடா உனக்கு கண்ணு தெரியலையா? நான் யாருன்னு உனக்கு தெரியலையாடான்னு யங் மாஸ்டர் கேட்கவும் பின்னாடி இருந்த எவனோ ஒருத்தன் இவரு ஜூன் ஃபேமிலியை சேர்ந்தவரு தானே. என்ன டேய், உன்னோட ஹேண்ட் கச்சிஃபை கூட யங் மாஸ்டர் எதுக்காக என்னோட ஹேண்ட் கச்சிஃபை கேட்குறீங்க? கொடு. ஓகே, இப்ப பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க அங்கிள். நீங்க எப்பயும் வீட்டு உள்ளாரே இருக்கீங்க, இப்ப வெளியில போயிட்டு கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரலாம். ஜென்மக்ஷி, நம்மளுடைய ஃபேமிலி இப்ப என்ன சுச்சுவேஷன்ல இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? அது எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அங்கிள். பல பேர் என்னுடைய உயிரை எடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அதுக்காக நான் எப்பயும் மறைஞ்சுக்கிட்டு எல்லாம் வாய முடியாது. அது எவ்வளவு ஆபத்துன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்னால எப்பயும் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அப்படியே நம்ம ஹீரோவா அதை எடுக்கவும் அதை வாங்கி அவரு ஹீரோ கேட்க இதுல பாய்சன் இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்றாரு. அப்படியே அவங்களும் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வர, பாப்பா ஓடாத ஓடாத பொறுமையா போன்னு யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணும் அந்த இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கவும் நீ எதுக்காக இதை பார்த்துக்கிட்டு இருக்க? இதை எல்லாத்தையும் நீ பார்க்காதரா, நீ ஏன்டா பார்க்குற, நீ பார்க்காதரான்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்து அதை தள்ளி விட அது அப்படியே அந்த சின்ன பொண்ணு மேல விழ வரவும் நம்ம ஹீரோ கரெக்டா வந்து அந்த பொண்ணை காப்பாத்திடுறான். பார்த்தா அதுவோ அப்படியே வெடிஞ்சு செத்துருது. என்னடான்னு பார்த்தா அங்கிள் தான் அதை வெடிக்க வச்சிருக்காரு. பாப்பா உனக்கு எதுவும் ஆகல இல்ல, உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி. பார்த்தா மேல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு என்னத்தையும் தூக்கி போட நம்ம ஹீரோவை கரெக்டா பிடிச்சிடறான். அந்த பொண்ணு என்னடானா நம்ம ஹீரோக்கு ஃபிளையிங் கிஸ் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ டக்குன்னு அது அங்கிள் கிட்ட போடவும் ஓ இதுல பாம்பு இருக்குல்ல, டாக்ஸுவா கிண்டமா சுத்தி காட்டிக்கிட்டு இருந்தேன். அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்கிளோ ஏதோ ஒரு இடத்த கை காட்டுறாரு. அப்படியே அங்கிளோ அந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோ அவருடைய மூஞ்சில இருந்த கச்சிப்பை எடுத்துறான். என்ன ஜெனரல் ஜுன்னா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, நாங்க எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சுத்தி இருக்கிற எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே டேன், இவ்வளவு கோவமா இந்த பக்கம் எங்கடா போய்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு உனக்கும் சம்மந்தமே இல்ல. நான் அந்த லீ ஃபேமிலியை பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். வய விட்டு நகருடா, உன்னை நான் வந்து வச்சுக்கிறேன். என்ன நீ வந்து என்ன வச்சுக்கிறியா? அடா உனக்குலாம் அசிங்கன்றதே இல்லையாடான்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படியே தாத்தாவோ வந்துட்டு கோயை உடிச்சிட்டு இன்னைக்கு நைட்டு சிக்கன் டின்னர்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய பேரன் காசினோல ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கண்ணாலே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவனுங்களும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறானுங்க. அப்படியே இந்த
பக்கம் பார்த்தா டேங்க் எல்டரோ. இதுக்கெல்லாம் நீ என்னடா இப்ப சொல்ல வரேன்னு கேட்க, டேய் ஜுன்மக்ஷி இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணியாடா? கிராண்ட்பா டேங் லின்சென்னும் லின்ஃபேங்கும் எங்களுக்கு டீல ஆலோசனை கலந்து கொடுத்தானுங்க. ஆனா நான் உஷாரா அதுல இருந்து தப்பிச்சிட்டேன். அதனாலதான் எங்களால இதுல ஜெயிக்க முடிஞ்சிச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா உனக்கு அந்த அளவுக்குலாம் லீவுரான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. உங்க 2 பேரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். காசினோவில் ஜுன் ஜெயிச்சுக்கிட்டு வந்த பிரைஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்க லீ ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க தெரியாம எங்களுடைய ட்ரெஷரான மோட்டுக்கு கேடா கொடுத்து அனுப்பிட்டானுங்க. அதை திருப்பி எடுத்துக்கிட்டு போயிட்டு என்னுடைய கிராண்ட் ஃபாதர் கிட்ட நான் கொடுத்தாகணும். எனக்கு தெரிஞ்சு இவன் என்னவோ பிளான் பண்ணி தான் இங்க வந்திருப்பான் போல இருக்கு. அதனாலதான் இவ்வளவு லேட்டா இவன் இங்க வந்திருக்கான். என்ன எங்க மாஸ்டர் ஜுன் வழி அனுப்பி வைக்கிறதுக்கெல்லாம் கூட வர மாட்டீங்களா? சரி வாங்க நான் வரேன். ஒரு ஃப்ரெண்டா உங்களை வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு லீ ஃபேமிலியை சேர்ந்தவன் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஒரு ஃப்ரெண்டா இங்க வந்தீங்கன்னா நாங்க ஒயினை கொடுத்து உங்களை வர வைப்போம். ஒருவேளை எளிமையா வந்தீங்கன்னா ஷார்ட் கன்னை வச்சு உங்களை போட்டு தள்ளுருவோம். என்ன ஷார்ட் கன்ஸா? அப்படியே அவனுடைய அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இன்னும் நீங்க இந்த வீடியோக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் 4 கொடுத்துருங்க. அப்பதான் நான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குனு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பார்க்கறேன். See you guys.